சென்னை மாதவரத்தில் 16 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் அருப்புக்கோட்டையில் ஆய்வகம் அமைத்து போதைப்பொருள் தயாரித்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன், வணக்கம். இது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது, எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது, எவ்வளவு நாட்களாக இது நடைபெற்று வருகிறது? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க சாலமன். கடந்த 21ஆம் தேதி மாதவரம் பகுதியில மெத்தபெட்டமைன் என்ற போதைப் பொருள் கடத்தப்படுவதாக மாதவரம் தனிப்படை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேர்ல 2 பேரை போலீசார் கைது செய்தனர். குறிப்பாக வெங்கடேசன் மற்றும் கார்த்திக் என இருவரை கைது செய்த நிலையில அவர்களிடமிருந்து 1.5 கிலோ மெத்தபெட்டமைன் என்ற போதைப் பொருளானது பறிமுதல் செய்யப்பட்டது. இவர்களை கஸ்டடி எடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதுல இவர்கள் ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்கள்ல இருந்து இந்த போதைப் பொருளை கொண்டு வருவது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை அடுத்து இவர்கள் கொடுத்த தகவலின் பேர்ல ஷாகுல் அமீத், லாரன்ஸ், ஜான்சி, சரத்குமார் ஆகிய 4 நபர்களை போலீசார் கைது செய்த நிலையில இவர்களிடமிருந்து மொத்தம் 16 கோடி மதிப்பிலான 16 கிலோ மெத்தபெட்டமைன் என்ற போதைப் பொருளையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் இவர்கள் எங்கே இந்த மெத் என்ற போதைப் பொருளை வாங்குகிறார்கள் என விசாரணை மேற்கொண்ட போது இவர்கள் மூலப்பொருட்களை வாங்கி அருப்புக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஆசிட் தொழிற்சாலையில இவர்கள் இது போன்ற மெத்து போதைப் பொருளை தயாரிப்பது போலீசாருக்கு விசாரணை தெரிய வந்ததை அடுத்து அருப்புக்கோட்டையை சேர்ந்த இருவரையும் போலீசார் கைது செய்த முருகன், லட்சுமி என்ற இருவரை தற்போது மாதவரம் தனிப்படை போலீசார் கைது செய்தனர். இவர்கள் இந்த ஆசிட் தொழிற்சாலையில இவர்கள் இந்த மூலப்பொருட்களை வைத்து தயாரித்தது இங்கிருந்து பாஸ்பரஸ் உள்ளிட்ட பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்திருப்பதாக ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்குல இதுவரை 17.5 கிலோ மெத் என்ற போதைப் பொருளை கண்டுபிடித்து இதுல மொத்தம் 10 நபர்களை இவ்வழக்கு தொடர்பாக கைது செய்திருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஆய்வகத்தை எப்படி நடத்தி வந்தார்கள், லைசன்ஸுடன் தான் நடத்தி வந்தார்களா என்பது தொடர்பான விவரங்களையும் தற்போது போலீசார் சேகரிக்கும் பணியில ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களது நெட்வொர்க்கையும் கண்டுபிடிக்கும் பணியிலையும் போலீசார் ஈடுபட்டு வருவதாக தகவலானது தெரிவித்துள்ளனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.